5 pillars என்னது CRT, CFC, IITC, SRI, SCD இல்லையா? சோ இந்த 5 பில்லர் ஓரியன்டட் தான் நம்ம வந்து டிசைன் திங்கிங் கரிக்குலத்துக்கு கீழ கொண்டு இருக்கோம். சோ CITங்கிறது நம்ம அகாடமிக்கா எப்படி வந்து ஒரு ஸ்டூடண்ட்ட growth பண்ண வைக்கிறோம். That is CLT, Center for Learning and Teaching. அடுத்தது CFC, Center for Creativity. ஒரு ஸ்டூடெண்ட்டா ஒரு ப்ராப்ளம்லையோ அல்லது ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனோ கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவன் growth ஆகும். ஓகே, ஸோ கிரியேட்டிவ் மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுறோம். தட் இஸ் சென்டர் ஃபார் கிரியேட்டிவிட்டி. அடுத்தது IIPC, இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூஷன் பார்ட்னர்ஷிப் செல். ஸோ ஸ்டூடெண்டா இருக்கும் போதே நம்ம என்ன பண்றோம், we are connected with the industries. ஓகே, ஒரு இண்டஸ்ட்ரி கூட MOU, that is memorandum of understanding பண்ணி நம்ம ஸ்டூடெண்டா அந்த கம்பெனிக்கு ஜாப்க்கு அனுப்பி ஒர்க் பண்ண, அதாவது லேர்ன் பண்ணும்போதே ஏர்ன் பண்ண வைக்கிறோம். ஓகே, நீ படிக்கும் போதே நீ வந்து ஒரு வேலைக்கு போய் ஏர்ன் பண்றதுக்கு உனக்கு ட்ரெயின் அப் கொடுக்குறோம். ஓகேவா? தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூட் பார்ட்னர்ஷிப் செல். தென் SRI, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இனிஷியேட்டிவ். ஒரு பெர்ஃபெக்ட்டான சிட்டிசனை கிரியேட் பண்றதுக்காக we will include the SRI pillar. ஓகே, ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், அதை கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த பில்லர் வச்சிருக்கோம். ஸோ இதுல என்னெல்லாம் பண்றோம், சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்றோம் இல்லையா? சோ பிளட் பேங்க்ஸ் வச்சிருக்கோம், தென் யோகா கிளப்ஸ் வச்சிருக்கோம், தென் எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்றோம். சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து SCD, சோ ஸ்கில் அண்ட் கேரியர் டெவலப்மெண்ட். ஸோ அதர் தன் அகாடமிக் உனக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்கோ, டான்ஸ், மியூசிக், டிராயிங்ஸ், ஓகேவா, என்ன ஸ்போர்ட்ஸ், என்னென்ன அச்சீவ்மெண்ட் இருக்கோ, டேலண்ட் இருக்கோ அதெல்லாம் டெவலப் பண்றதுக்கு we are helping in our institution. Okay, that is the 5 pillars. Based on the 5 pillars we have framed the curriculum. So it is called a design thinking curriculum in our institution. Okay, so இப்ப SRI அப்படினா ஒரு பில்லருக்கு ஒரு ஆக்டிவிட்டி கீழ நம்ம வந்து என்ன பண்றோம், எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்ப SRI னா என்னது? சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இனிஷியேட்டிவ். சோ சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இனிஷியேட்டிவ்ஸ்ல என்னெல்லாம் நம்ம பண்ணிருக்கோம்? இப்போ வந்து பார்த்தோன்னா நான் சோசியல் ஆக்டிவிட்டியில் வந்து ரோட் கிராஸ் பண்ணுறதை பற்றி படிச்சிருக்கேன். நம்ம காலேஜ்லேயே வந்து பார்த்தோம்னா கிளாஸில் மேம்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ரோட் கிராஸ் பண்ணிடணும், பெரியவங்களுக்கு சரி சின்னவங்களுக்கு சரி. ரோட்ல இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம், ரோட்லாம் கிராஸ் பண்ண தெரியாது சில பேருக்கு. நானும் சின்ன வயசாக இருக்கும்போது ரோட் கிராஸ் பண்ண தெரியாது. அப்போ ஒருத்தவங்க என் கையை பிடிச்சா ரோட் கிராஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரோட் கிராஸ் பண்ணிடுறதுனா என்ன, சரி ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரோட்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க ரோட் கிராஸ் பண்ண தெரியாமல் இருப்பாங்க. சின்ன குழந்தைங்களும் அப்படிதான் இருப்பாங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, வயசானவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சிக்னலே போட்டாலுமே அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாது. அப்போ நான் அவங்களை கூப்பிட்டு போய் ரோட் கிராஸ் பண்ணி விடுவேன். இப்போ வந்துட்டு பார்வையில்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க ரோட் ஓரமாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரோடு எப்படி கிராஸ் பண்ணுறது, சிக்னல் போடுறாங்களா, என்ன பண்ணுறது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ வந்துட்டு நான் அவங்களை கூப்பிட்டு போய் ரோட் கிராஸ் பண்ணி விடும்போது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ ரோட் கிராஸ் பண்ணுறது நம்ம காலேஜுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ரோட் கிராஸ் பண்ணி விடணும், பெரியவங்க ஹெல்ப் பண்ணணும், சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால நான் ரோட்லேயே போனாலும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணி விட்டுருவேன். சிக்னல் ரூல்ஸ் ஃபாலோ பண்றது ஒன் ஆஃப் தி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. யா, ரெட் சிக்னல் விழுந்துச்சு, ரெட் முடிஞ்சு அந்த 1 மினிட்ல அதுக்கு முன்னாடி நம்ம மூவ் பண்ண ஆரம்பிப்போம். தட் இஸ் வெரி டேஞ்சரஸ் இல்லையா? சோ ரெட் விழுகிறதுக்கு முன்னாடி அல்லது ரெட் விழுந்து கிரீன் விழுந்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கூட போலாமே. சோ அந்த டைம்ல நடக்கிற ஆக்சிடென்ட் ரொம்ப ஜாஸ்தி. சோ தயவு செய்து சிக்னல்ல நிக்கிற அப்படின்னு சொன்னா ரெட் விழுந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடு. அதே மாதிரி கிரீன் போட போதுன்னா கிரீன் விழுந்து சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு மூவ் ஆகலாம், தப்பு இல்ல. எல்லாரும் அது விழுந்தா அந்த டைம் பார்த்துட்டே இருப்பாங்க. 1 மினிட் இருக்கும் போது they are ready to move in that place இல்லையா? அது வந்து ரொம்ப டேஞ்சர். சரியா? அதை பண்ணாமனாலே that is one of the major social responsibility. We are following the rules of the vehicles. Okay, வேற என்னெல்லாம் பண்ணிருக்காங்க மேம்? நம்ம காலேஜ்ல இருந்து ஹெல்மெட் ரேலி மாதிரி ஒன்று பண்ணாங்க மேம். ஸோ ஹெல்மெட் அவேர்னஸ் இப்போ ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த ஜென்ரேஷனில். ஸோ அவங்களோட உயிரை பற்றி அவங்களுக்கே அக்கறை இல்லாமல் அவ்வளோ பைக்கில் ஃபாஸ்ட்டாக போவாங்க. ஸோ இந்த ஹெல்மெட் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வியர் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்ல இருந்து ரேலி மாதிரி போனாங்க. ஸோ அப்போது வெளியே இருக்கிற மக்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்மெட் அவேர்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் மோஸ்ட்டாக இந்த ஜென்ரேஷனில் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஹெல்மெட் அவேர்னஸ் பற்றி பண்ணாங்க மேம். ஸோ நம்ம உயிர் வந்துட்டு நம்ம தான்
பார்த்துக்கணும். ஸோ ஹெல்மெட் வந்துட்டு ரொம்ப முக்கியம் இந்த ஜென்ரேஷன்ல. ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு நம்ம ஓட்டக்கூடாது. ஸோ ஹெல்மெட் வந்து எப்பயுமே வியர் பண்ணணும். சின்னவங்களும் சரி பெரியவங்களாலும் யார் வண்டி ஓட்டினாலும் ஹெல்மெட் வந்துட்டு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு ஹெல்மெட் அவேர்னஸ். ஸோ நம்ம காலேஜில் மெயின்